குருவின் தினம் ஒரு சுவடுகளில் கழிவறை இந்த வார்த்தையை எல்லோரும் கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கோ அதனுடைய விளக்கமும் நாங்கள் ஒரு புது நிதிநிறுவத்தோடு தர ஆசைப்படுறோங்க. எல்லோருமே கழிவறைங்கிற இடத்த எப்படி பார்க்குறாங்கன்னா, அதனுடைய அறைக்குள் எது உங்களுக்குள் வாசம் புரிகின்றதுங்கிறத அவர்களெல்லாம் நிதர்சனமாக உணர பார்த்தாங்களாங்க. உங்களுக்குள் ஒரு கழிவறை இருக்குங்க. அப்போ அந்த அறை எதற்காக வைக்கப்பட்டதுங்கிறதுக்கான முழு அர்த்தமும் பாகுபாடும் இதுவரை யாரெல்லாம் முழு உள்ள குருதியிலிருந்து முழுமையாக ஆத்ம சிந்தனையோடு வெளிப்படுத்த ஆசைப்பட்டிருக்கீங்க. எல்லோருமே காலை கடனை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இடத்தையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை அதற்கான பூமத்திய ரேகையாக கூட நம்மளுடைய சிந்தனையில் ஏதாச்சும் உடல் நல பாதிப்பு, அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தினா தான் அந்த கழிவறைங்கிற ஒன்றையே நம்ம பிரதிநிதித்துவமாக பார்க்குறோங்க. ஒரு காலகட்டத்தில் இதை கழுவேற்றம் என்ற வார்த்தையை கூட சொல்லி பயன்படுத்தினாங்களாங்க. யார்? அவங்க தான் சமணர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான வாக்கியத்தில் மிக முக்கியமான பகுப்பாய்வு எதுன்னு எல்லோருமே சிந்திச்சு பார்க்கும் பொழுது, கழுவறை என்ற வார்த்தையும் சரி, கழுவேற்றன்ற வார்த்தையும் சரிங்க, அங்கு எது உங்களுக்குள் உங்களையே ஊர்த்து உறுத்தி கொண்டிருக்கின்றதுங்கிறதுக்கு உங்களுடைய மூலத்தின் அடிப்பகுதி அடிநாதமாக கூட குருவநாதம்ன்ற வார்த்தையோடு சொல்ல ஆசைப்பட்டதாங்க. அப்போ கழுவேற்றம் என்ற வார்த்தைக்குள் உனக்குள் எது கழு முகமாக இருந்து கரு விளக்கங்களை தருதோ அப்போ அங்க இடத்துல உங்களுக்கு ஒரு மெரு பகுதியே வெளிப்பட ஆசைப்படுதாங்க. முக்கியத்துவமான சில விளக்கங்கள்லாம் நாங்கள் சில இடங்களில் மறைமுகமாக கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் எங்களுடைய தெளிவு உங்களுக்காக மாபெரும் விளக்கத்தோடு கொடுக்கும் பொழுது அதில் அனைவருமே உங்களுக்குள் கழு விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதில் உங்களுக்குள் ஊர்த்து கொண்டிருப்பது உங்கள் அறையாய், உங்கள் கழு வரையாய் இருந்தால் அதுவே கழி வரையாயும் மாற்றிக்கொள்ளலாங்க. நிதர்சனத்தை உணர்ந்த பல பேர் இவ்விடத்திற்குள் நான் நுழைந்து விட்டேன். நுழைந்த பொழுது என்னுள் மாபெரும் மனம் வீசியது. அம்மனம் யார் மனம் என்று என் குருவின் மனமாய் இருந்தது. அதுவே அவருக்கான ஒப்பான இடம் என்றும் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னாராங்க. ஆதினம் எதுவெனும் யார் எது வேணாலும் குறிப்பிடலாங்க. ஆனால் நிஜமான ஒன்று உங்களுள் கழுவேற்றம் ஏற்றப்பட நீங்களே ஒத்துக்கொள்ளப்பட்டால் அதில் நீங்கள் உங்களை மறைமுகமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். மறைபொருள் யார் என்பதை நானே உங்களுள் விளக்கம் தருகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.